Morning students, today we are discussing about third chapter reproductive health la STD la viral STD or viral STI அப்படினு சொல்லுவோம். இப்போ STD னா என்ன மீனிங்? STD அப்படினாவே sexually transmitted disease. Sexually transmitted disease அப்படினு சொல்லுவோம். இதுல லாஸ்ட் வீடியோ பாத்தீங்க அப்படினா பாக்டீரியல் டிசீஸ் பார்த்தோம். டுடே now we are discussing about viral STD. ஓகே, இப்போ STD otherwise கால் என்ன சார் அப்படினா venereal disease VD. ஓகே, STD க்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா VD ன்னு சொல்லுவோம். venereal disease அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரி then third other one is called என்ன சார் அப்படினு கேட்டா reproductive tract infection அப்படினு சொல்லுவாங்க. RTI, reproductive tract infection. Okay, then it is collectively known as STI, sexually transmitted infection அப்படினு சொல்லுவோம். How will you transmitted அப்படினா one person to another person through sexual contact or infected person சொல்லிருக்கோம். Okay, இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா all the disease can be treated with available for antibiotic except viral disease. Viral disease only to controlling the symptoms. Okay, what are the example for viral disease? Viral disease க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு? லாஸ்ட்ல பாக்டீரியல் பார்த்தோம், கொனேரியா, சிப்லிஸ் பார்த்தோம், கிளாமிடியாசிஸ் பார்த்தோம், then next லிம்போகிரானுலோமா வெனீரியம் பார்த்தோம். Okay, then STI, that is viral STI அப்படினு சொல்லுவோம். இப்போ viral STI என்ன சார் இருக்கு? viral disease, viral STI அப்படினு சொல்லுவாங்க. that is a sexually transmitted infection, but in this infection transmitted through virus, so it is called viral sexual transmitted infection அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? எது வழியா பரவுது அப்படினா that is virus மூலமா. அப்ப என்னென்ன டிசீஸ் இருக்கு அப்படினா there are 4 disease can present in viral STI. அதுல ஒன்னு என்ன சார் அப்படினா genital herpes அப்படினு சொல்லுவாங்க. அதுல இருக்கிறது first genital herpes. ஓகே, அப்ப genital herpes அப்படிங்கிற ஒரு வைரஸ். ஓகே, வெயிட் பா. genital herpes அப்படிங்கிற வைரஸ். இரண்டாவது genital wart அப்படிங்கிற ஒரு வைரஸ், சரி டிசீஸ். then next HP, then AIDS. okay, there are 4 disease can present in viral STI. one is called genital herpes, இரண்டாவது genital warts, then hepatitis B, fourth one is called AIDS, acute immunodeficiency disease அப்படினு சொல்லுவோம். ஓகேப்பா, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொருக்கு காஸ்டிங் ஏஜென்ட் என்ன? ஃபர்ஸ்ட் காஸ்டிங் ஏஜென்ட். காஸ்டிங் ஏஜென்ட் அப்படினாவே டிசீஸ் காசிங், வியாதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேரியர், புரோக்கர் ஆர் வெக்டார். ஓகே, என்ன சார் வெக்டார்? காஸ்டிங் ஏஜென்ட் என்ன? இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல ஜெனிட்டல் ஹெர்பிஸ்க்கு என்ன சார் வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட் அப்படின்னு கேட்டா ஒரேல என்ன தெரியுது? ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஓகே, அதே மாதிரி ஜெனிட்டல் வார்ட்ஸ். அப்ப ஜெனிட்டல் வார்ட்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஹியூமன் பேபிலோமா வைரஸ். ஹியூமன் பேபிலோமா வைரஸ். In this virus also can cause a cancer, that is a cervical cancer. Human papilloma virus. Then hepatitis B, hepatitis B virus. Hepatitis B, hepatitis அப்படினாவே liver damage. hepatic னா liver, hepatitis அப்படினா inflammation of liver. Okay, then AIDS. அப்ப AIDS காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் என்ன சார் அப்படினா HIV,
ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் காஸ்டிவ் ஏஜென்ட் ஓவர். தென் வாட் ஆர் சிம்டம்ஸ்? What are the symptoms of genital herpes, genital warts, hepatitis B virus, then AIDS? Okay, first soreness. Okay, soreness அப்படினாவே wound புண்ணு, sore in around. Okay, எங்க சார் ஏற்படுது? இப்போ மெயினா வந்து பாத்தீங்க அப்படினா sore in or around. ஒன்னு வந்து பாருங்க உள் சைடு வந்து பாருங்க புண்ணு ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அரவுண்ட் எங்க சார் அப்படின்னு கேட்டா உள்வா ஆர் வெஜினா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்விக்ஸ். ஓகே, உள்வா பார்த்தோம். ஓகே, மேக்ஸிமம் there are 4 layers are present in vulva: labio majora, labio minora, clitoris, hymen, etc. ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல எல்லாம் என்ன பண்ணிருக்கு, there is soreness form ஆகும். ஓகே, தென் இது மட்டும் இல்லாம there is என்னன்னு கேட்டா there is soreness around எங்க சார் அப்படின்னு கேட்டா penis. இது மேல், இது பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஜெனிட்டல் ஹெர்பிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்தா அவங்களுடைய சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டா there is a sore in around vulva, vagina, cervix of female. இதுவே மேல் கண்டெய்னிங் என்னன்னு கேட்டா soreness around எங்க சார் அப்படின்னா penis. ஓகே, penis means என்னன்னு கேட்டா there is a copulatory organ of male. Then bleeding, that is வந்து பாத்தீங்க அப்படின்னா painful urination. pain urination, சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு வகையான வலி. ஓகே, அப்ப மேக்ஸிமம் எப்ப சார் பெயின் டூரிங் எப்ப ஏற்படுதுன்னா டூரிங் சிறுநீர் கழிக்கும் போது உனக்கு என்ன ஏற்படுது, that is வந்து பாருங்க பெயின் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம bleeding, bleeding between period. சார் ப்ளீடிங் பிட்வீன் பீரியட் என்ன மீனிங்? இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மாதவிடாய் இல்லாத காலங்கள்ல, ஓகே, பட் டூரிங் ப்ளீடிங் பிட்வீன் த பீரியட்ஸ் எக்ஸப்ட் menstrual cycle, சாரி எக்ஸப்ட் menstruation. அப்ப menstruation இல்லாத பீரியட்லயும் உனக்கு என்ன ஏற்படலாம், ப்ளீடிங்ஸ் ஃபார்ம் ஆகலாம், இரத்தப்போக்கு ஏற்படலாம். ஓகே, that is your symptoms of என்ன சார் அப்படின்னு கேட்டா genital herpes அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா swallowing or swelling எங்க சார் அப்படின்னு கேட்டா crowing in nodes. what is my crowing? crowing means என்ன சார், lower abdomenum தைரியனும் சேரக்கூடிய பகுதி, தொடை பகுதின்னு சொல்லுவோம். swelling in the crowing node. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெறிக்கட்டுதல் சொல்லுவாங்களே, நெறிக்கட்டுதல். அப்ப நெறிக்கட்டுதல் தொடை இடுக்கு, அப்ப that is a lower abdomen and thigh region is called crowing node. ஓகே, அப்ப என்னோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு நாளைக்கு சார் இருக்கலாம், அதாவது இன்குபேஷன் பீரியட் ஆஃப் ஜெனிட்டல் ஹெர்பிஸ். ஓகே, இப்ப டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா 2 to 21 டேஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 2ல இருந்து 21 நாட்கள் இருக்கலாம். இது ஆவரேஜ் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு கேட்டா that is here 6 days. ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6 டேஸ் இருக்கும். இந்த ஒரே ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்போ ஜெனிட்டல் ஹெர்பிஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் யாருன்னா herpes simplex virus. what are the symptom? sore in around vulva, vagina, cervix. அப்படி இல்ல அப்படினா sore around the female reproductive organ சொல்லிக்கோ. then soreness around எங்க சார் அப்படினு கேட்டா penis or male reproductive organ. ஓகேவா? then next male copulatory organ. then next pain during என்னன்னு கேட்டா urination. then another symptom bleeding between the periods. then swelling in groin nodes. ஓகே, ஃபைனலா அந்த இன்குபேஷன் பீரியட் 2 to 21 டேஸ். ஆவரேஜ் எவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டா 6 டேஸ் இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் ஜெனிட்டல் வார்ட்ஸ். அப்ப ஜெனிட்டல் வார்ட்ஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் யாரு? ஹியூமன் பேபிலோமா வைரஸ். சரி, இதனால என்ன சார் ஏற்படுது அப்படின்னு கேட்டா that is a hard outgrowth. hard outgrowth அப்படினா one of the cancer. ஓகே, that is a tumor. ஓகே, எங்க சார் ஏற்படுது அப்படினா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஓகே, ஒரே லைன் தான். hard outgrowth, that is a tumor. tumor means என்னது? கட்டி. that is a abnormal type of cell. ஓகே, அப்ப எங்க ஏற்படுது அப்படின்னு கேட்டா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவுல. அது மெயினா வந்து பாருங்க எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா.
எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஏர் வெஜினா. தென் அது மட்டும் இல்லாம சர்விக்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஏர், சர்விக்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரீஜன் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பெரியானல் ரீஜன். பெரிய ஆனஸ். ஓகே, ஆனஸ் சுத்தி, ஆனஸ் தட் இஸ் மலவாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஆனஸ் சரவுண்ட் பண்ணி உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா ஒரு அவுட்க்ளோத் ஃபார்ம் ஆகுது. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, ஜெனிட்டல் வாட்ஸ் அப்படின்னா அதை காஸ் பண்ணக்கூடிய காஸ்டிவ் ஏஜென்ட் ஹியூமன் பாபிலோமா வைரஸ். இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டா ஒரு ஹார்ட் அவுட்க்ளோத் ஏற்படுது ஆர் டியூமர் ஏற்படுது. எங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ரீஜன்ல, சர்விக்ஸ் ரீஜன்ல, தென் பெரிய ஆனல் ரீஜன். ஆனஸ் சூழ்ந்து பெரிய அவுட்டர் ரீஜன். அப்ப எதனுடைய அவுட்டர்? ஆனஸ் உடைய அவுட்டர் ரீஜன்ல இருக்கும். இதனுடைய இன்குபேஷன் பீரியட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா 1 to 8 month. இதனுடைய இன்குபேஷன் பீரியட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு சார் நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? தட் இஸ் 1 to 8 month இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ். ஹெப்பாட்டிஸ் பி டிசீஸ் உடைய பேர் என்னன்னு கேட்டா ஹெப்பாட்டிஸ் பி. அதை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் என்னன்னு கேட்டா அதே சேம் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாட் ஆர் தி சிம்டம்ஸ்? இதனுடைய அறிகுறிகள் என்ன சார் சொல்லலாம்? வாட் ஆர் தி அறிகுறிகள்? இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிஸ் அப்படின்னா ஜாண்டிஸ் தான், மஞ்சகாமலை. ரெண்டாவது ஃபேட்டிக்யூ. ஃபேட்டிக்யூ அப்படின்னாவே டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், உடற் சோர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஃபீவர் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஸ். ஓகே, ஃபீவர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஸ், அதாவது ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறது. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டொமக் பெயின். அப்ப ஈஸியா ஞாபகம், ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் உடைய சிம்டம், மெயின் சிம்டம் அதாவது ஜாண்டிஸ், ரெண்டாவது ஃபேட்டிக்யூ, ஃபீவர், ராஸ், தென் ஸ்டொமக் பெயின், அதாவது இரைப்பை வெளியே இருக்குன்னு சொல்லுவோம். சரி, இது மட்டும் இல்லாம லிவர் சிர்காசிஸ், ஒரே லைன் தான், லிவர் சிர்காசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரல் அலர்ஜி நோய், தட் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், கல்லீரல் வீக்கம் ஏற்படும். அதே மாதிரி இதை லீட்ஸ் பண்ணி உனக்கு என்ன ஏற்படலாம்? லிவர் ஃபெயிலியர் ஏற்படலாம். கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். சரி, இதெல்லாம் எப்ப சார் அப்படின்னு கேட்டா லேட்டர் ஸ்டேஜ். ஓகே, அதாவது மேக்ஸிமம் அந்த குரோனிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, ப்ரோலாங்டு முத்திய. ஓகே, நோய் முத்திருச்சு, வியாதி முத்திருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அந்த ஸ்டேஜ்ல உனக்கு என்ன ஏற்படுது? லிவர் சிர்காசிஸ் ஏற்படலாம், லிவர் ஃபெயிலியர் ஏற்படலாம். ரெண்டுமே என்ன சார் அப்படின்னு கேட்டா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், அதை லீட்ஸ் பண்ணி வந்து பாருங்க லிவர் ஃபங்க்ஷனே உனக்கு என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆயிடும். அப்ப இதனுடைய டேஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 to 80 டேஸ் இருக்கலாம். இது இன்குபேஷன் பீரியட் ஆஃப் எங்க சார் அப்படின்னா ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ். தென் ஃபைனலா இருப்பது எய்ட்ஸ், அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இத காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் அப்படின்னு கேட்டா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இதனுடைய சிம்டம்ஸ் என்ன சார்? இதுல நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. உனக்கு ஒரு 4-5 சிம்டம் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா என்லார்ஜ் லிம்ப் நோட். ஓகே, நிணநீர் முடிச்சு வீக்கம் நமக்கு தெரியும். லிம்ப் நோட் அப்படின்னு கேட்டா என்ன? தட் இஸ் எ செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். ஓகே, லிம்ப் நோடு, ஸ்ப்ளீன், மால்ட் ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்ப என்லார்ஜ் லிம்ப் நோடு, லிம்ப் நோடு என்ன பண்ணும்? வீங்கி காணப்படும். அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோலாங்டு. சார், ப்ரோலாங்டு அப்படின்னா என்ன மீனிங்? ஓகே, ப்ரோலாங்டு ஃபீவர், நீண்ட நாட்களுக்கு. ஓகே, கண்டினியூ ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோலாங்டு ஃபீவர், ப்ரோலாங்டு டயோரியா. பட் டயோரியா கண்டினியூவா ஆனா உனக்கு என்ன ஏற்படும்? பாடி வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா லாஸ் ஆகும். ஓகே, உனக்கு என்ன ஏற்படுது? பாடி வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகுது. சரி, இது மட்டும் இல்லாம உனக்கு என்ன? நைட் ஸ்வெட்டிங், இரவு நேரங்கள்ல உனக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டா ஸ்வெட்டிங் ஏற்படும். ஓகே, தென் இது மட்டும் இல்லாம கப்பாசி சார்கோமா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். ஓகே, இதனுடைய இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 2 to 6 வீக், 2 முதல் 6 வாரங்கள் இருக்கலாம். இது வந்து பார்த்தா மோர் தென் 10 இயர்ஸ், 10 இயர்ஸ்க்கு மேல வந்து பார்த்தா அப்படின்னா காணப்படும் சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. ரிமைனிங் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.